நம்ம எங்கே போகிறோம்னா த ஹிந்து ஆஃப் சென்னைன்ற ஒரு இதில் தான் இஸ்லாண்டுன்ற இடத்துல வந்து பண்ணுறாங்க. நேற்று சண்டே, நேற்று சாட்டர்டே போக வேண்டியது. சாட்டர்டே எனக்கு காலேஜ் லாஸ்ட் டே அன்றைக்கி தான் முடிஞ்சு. ஸோ பார்பிக்யூ போயிட்டோம். அது வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்டுனா சரி போய் பார்த்துட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்றதுனால சண்டே நம்ம காலையில் எந்திரிச்சது வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் கேம் விளாண்டேன். அரை மணி நேரம் 2 மணி நேரம் கேம் விளாண்டேன். அப்புறம் சரி அப்படியே வெளில போயிட்டு மாமா வந்தாங்க. மாமாவோட வெளில போயிட்டு வந்து கால் பண்ணி வாடா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க கிளம்பி அங்கே போயிட்டாங்க. எனக்கு இங்கே வந்து அரை மணி நேரம் காட்டுது, 11 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அரை மணி நேரம் காட்டுது. சரி எப்படியோ போயிடலாம். அடிச்சு பிடிச்சி நம்ம ஓட்டுறது தான் தெரியுமே நமக்கு. சேஃப்டியாக தான் போவேன். ஹெல்மெட் போட்டு தான் போகிறேன். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது சென்னையில். நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து. எவன் எப்படி வருவான்னு தெரியாது. நம்ம நல்லா தான் போவோம், ஆனால் அவன் தப்பாக தான் வருவான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சென்னையில். சரி கைஸ், நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஒரு வழியாக வந்துட்டேன். ஹெவி கூட்டமாக இருக்குது. டிராஃபிக் பார்க்கிங் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. வந்துட்டேன். ஒரு வழியாக ஃபுல் என்ட்ரி அதை பார்க்குறேன். பெருசாக இருந்துச்சு. சரி இதுவே வாங்கிடும். அண்ணன் திட்டுச்சு, டே இது எதுக்கு நம்மளை பச்சு வாங்குறேன்னு. சரி டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பண்ணுறேன். எப்படி இருக்கும் புதுசாக இருக்குது. இதில் என்னென்னா அந்த ஐஸ்கிரீம் போடாமல் சும்மா நார்மலாக ஹீட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே வந்து